என்னையா இந்த மாதிரி இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்க? ஒண்ணுமே இல்ல இங்க. யாரும் பார்க்கலன்னு நினைக்கிறேன். இங்க பாரு சரோஜா, எனக்கும் என் குருவுக்கும் இதுதான் பர்மனன்ட் சரக்கு அடிக்கிற சிட்டிங் பிளேஸ். என் குருவுக்கு தெரியாம அப்பப்போ இந்த மாதிரி கல்ச்சுரல் ப்ரோக்ராம் வச்சுக்குவேன் சீக்கிரட்டா. சீக்கிரமா வந்து வேலையை பாரியா, எனக்கு அங்க நிறைய கஸ்டமர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ, இவ ரொம்ப ஸ்பீடா இருக்காளே, இவளை சமாளிக்கிறதுக்கு என்னால முடியாதே. இன்னொருத்தன் வரணும். ஜஸ்ட் மினிட், உடனே வரேன். எங்கடா இருக்க? இவளை சமாளிக்க என்னால முடியாது. டேய், யாரா அது? டேய், என்னடா இந்த நேரத்துல? அடா என்ன தம்பி, உனக்கு வேற எந்த வேலையுமே இல்லையா? குடிகார பையன். சொப்னா, அவனை என்னன்னு கொஞ்சம் கவனி. Hey, nobody can stop me. இன்னைக்கு இவ கதை முடிஞ்சது. சரோ, ஏன் லேட் ஆயிடுச்சுன்னு ரொம்ப ஃபீல் பண்றியா? Wow, what a sexy body. I am also ready. சரு, எதுக்காக இந்த மாதிரி பண்ண? என்கிட்ட மாமா கிட்ட ஆசையா விளையாடுனியா? என்னடா நீ பண்ற வேலை? ஏதோ கொஞ்சம் உடம்பு சூடு ஐயி. சூடாச்சா? ஏதோ லைட்டா அவசரப்பட்டமா. இது மாதிரி எத்தனை தப்பு பண்ணிருக்க? நிறைய பண்ணிருக்க. டேய், சூர்யா ஃபேமிலிக்கு என்ன பண்ண? என்ன பண்ணனா, மூஞ்சில முக்காடு போட்டுக்கிட்டு அவங்கள பல தடவை பேய் மாதிரி பயமுறுத்தி இருக்கேன். எதுக்கு? எதுக்குன்னா, அவங்க அந்த வீட்டை விட்டு ஓடி போயிட்டாங்கன்னா நான் அந்த வீட்டுக்குள்ள போயிடலாம். சின்ன பிரைவசி இருக்குல்ல. தப்பு இல்லையா? தப்பு இல்ல, ஆனா பெரிய தப்பு. கணத்துல போட்டுக்கோ. Why not? இப்படி இல்லடா, இப்படி. என்னடா சொல்ற? நான் யாருக்கிட்ட அநியாயம் பண்ணிருக்கேன்? நீ எல்லாம் புரிஞ்சுதான் பேசுறியா? நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்கப்பா. இதுல யோசிக்கிறதுக்கு என்னடா இருக்கு? அது எப்பவோ என் கல்யாணத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். அதெல்லாம் இப்ப எதுக்குடா? அந்த விஷயம் தான் இதுக்கெல்லாம் காரணம்ப்பா. என்னன்னு சொல்லுங்க. நான் உங்க அம்மாவை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருந்தேன். ஆனா அப்ப இருந்த என்னுடைய இக்கட்டான சூழ்நிலையால அது நடக்கல. என்னாச்சு? இப்ப அவங்க எங்க இருக்காங்க? நான் உங்க அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டுங்கிற விஷயத்த கேள்விப்பட்டு அவ ஒரு நாள் என்ன தனியா வந்து சந்திச்சா. என்னையும் என் குழந்தையையும் குடும்பத்துல சேர்த்துக்கன்னு என்கிட்ட கெஞ்சினா. ஆனா என் சூழ்நிலை காரணமா என்னால அப்ப எதுவும் செய்ய முடியல. இருந்தாலும் கொஞ்சம் டைம் கொடு, நான் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு உனக்கு நியாயமா ஏதாவது பண்றேன்னு சொன்னேன். ஆனா அவ என் பேச்ச கேட்கல. அதுக்கப்புறம் என்னாச்சு? கொஞ்ச நாளைக்கு அப்புறம் உங்க அம்மாவை சம்மதிக்க வச்சு அவங்கள நம்ம குடும்பத்துல சேர்த்துக்கலான்னு எவ்வளவோ ஆசையா நான் அவளை தேடி போனேன். ஆனா அதுக்குள்ளேயே அவளுக்கு நடக்க கூடாத விஷயமெல்லாம் நடந்துச்சு. அவளும் அவ குழந்தையும் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அன்னைக்கு ஏற்பட்ட என் துக்கத்தை யார்கிட்டையும் சொல்ல முடியாம அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் தெரியாம ஒவ்வொரு நாளும் நான் என் மனசுக்குள்ளேயே அழுதுகிட்டு இருக்கிறேன்டா. அப்பா, அவங்க போட்டோ ஏதாவது இருக்கா? இருக்குடா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்கேயோ வச்சிருந்தேன். ஆனா அது இப்ப எங்க இருக்குன்னு மறந்து போயிடுச்சு. தேடி பார்க்கலாம்.